அமைதியாக தயவு செய்து இருக்கலாம். இந்த மாதிரி நிகழ்ச்சி பேரு திரும்ப கிடைப்பது அரிது. அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இந்த விழாவினை தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற திரு மருத்துவர் சிவபிரகாஷ் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய திரு கணேஷ் ஃபீலிக்ஸ் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் இலங்கை வேந்தன் பாண்டரங்கன் அவர்களே, தொடக்க உரையை அளித்த வாணிதாசன் மன்ற நிர்வாகி திரு நெடுமாறன் அவர்களே, வாழ்த்துரை வழங்கிய திரு தசரதன் அவர்களே, திரு சுகுமார் முருகன் அவர்களே, வாழ்த்து செய்வதை வழங்கிய திருமதி சுகுணா சமரசம் அவர்களே, மற்றும் இங்கே திரளாக கூடியிருக்கின்ற பிரான்ஸ் நகரத்து வாழ் அருமை தமிழ் உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் கவியரசு கண்ணதாசன் அவர்களின் குடும்பத்தின் சார்பாக என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நடைபெறுகின்ற இந்த கண்ணதாசன் பிரான்ஸ் தமிழ் கண்ணதாசன் சங்கத்தின் 10ஆம் ஆண்டு விழாவில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவரையும் பார்க்கின்ற போது வெளிநாடுகளிலே வாழ்கின்ற தமிழர்களை பற்றி 1981ஆம் ஆண்டு என் தந்தை கூறிய சில வரிகளை நினைவு கூற விரும்புகிறேன். அவருடைய வார்த்தைகளிலே சொல்வதானால், கடல் கடந்து வாழ்கின்ற தமிழர்கள் வெறும் உத்தியோக நிமித்தம் மட்டும் இங்கே வரவில்லை. அவர்கள் தங்கள் கலை கலாச்சாரத்தையும் காப்பாற்றிக் கொண்டு வருகிறார்கள் என்பதனை அறியும் போது உண்மையிலேயே மனம் மகிழ்ச்சி அடைகிறது. எங்கெங்கே தமிழர் வாழ்ந்தாலும் அங்கெல்லாம் கூட தமிழ் மொழியின் பெருமையை பரப்ப வேண்டும் என்ற உணர்வு அவனுக்கு இருக்கிறது. தமிழ் அவ்வளவு அற்புதமான மொழி. அன்றைக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் இன்றைக்கு உங்களை பார்க்கும்போது அது மெய்யாகி கொண்டு வருகிறது என்பதை கண்கூடாக காண முடிகிறது. இங்கே நான் இந்த விழாவில் கலந்து கொள்ள கிளம்பி இங்கே வந்தபோது என்னை விமான நிலையத்திலே வந்து அழைத்து செல்வதற்காக திரு சிவபிரகாசம் அவர்களும் திரு குமாரராஜா அவர்களும் வந்தார்கள். அவர்களுடன் சென்றபோது நடுவில் ஒரு சிறு வேலை இருக்கிறது என்று சொல்லி திரு பாரதிதாசன் அவர்கள் இல்லத்துக்கு அழைத்து சென்றார்கள். இவர்கள் மூவரிடமும் நான் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு விஷயம் எனக்கு புலனாயிற்று. அப்பாவை பற்றி இவர்கள் இவ்வளவு அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறார்களே, இதை போலத்தான் இங்கு வருகின்ற அருமை தமிழ் உள்ளங்கள் அனைவரும் அப்பாவை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள். இவர்களிடையே நாம் என்ன பேச போகிறோம் என்ற ஒரு அச்ச உணர்வே எனக்கு தோன்றிற்று. ஆயினும் வந்தாயிற்று, பேச வேண்டிய நிர்பந்தம். அப்பாவை பற்றி பேசுகின்ற போது ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அது பிள்ளைகளாக எங்களுடைய கடமையாகிறது. ஊருக்காக வெளியே ஒரு முகமூடி, வீட்டுக்குள் ஒரு முகமூடி என்று முகமூடி அணிந்து கொண்டு வாழ்ந்தவர் இல்லை கண்ணதாசன். நீங்கள் பார்த்த, கேள்விப்பட்ட, படித்த கண்ணதாசனுக்கும் நாங்கள் நெருக்கமாய் இருந்து பார்த்த கண்ணதாசனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. எப்படி இருந்தாரோ அப்படித்தான் அவர் எழுதியிருந்தார். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். அது அவருடைய மது அருந்தும் பழக்கம். கண்ணதாசன் என்று சொன்ன உடனேயே மது அருந்தி தள்ளாடி கொண்டு வருகின்ற ஒரு உருவகமாக அவருடைய அருமை நண்பர்கள் சில பேர் அதை உருவப்படுத்தி விட்டார்கள். தடுமாறும் போதையிலும் கவிபாடும் மேதையவன் என்று சௌந்தரா கைலாசம் அவர்களோட ஒரு கவிதையை பாடியிருப்பார்கள். ஆனால் உண்மையிலே அப்பா குடித்து விட்டு பாட்டு எழுதியதோ மேடைகளிலே பேசியதோ கிடையாது. அவர் குடிப்பது என்பதே அவர் சிந்திக்கின்ற நேரம். எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, அப்பா ரொம்ப போகாது, அப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. யோசித்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் குடித்து கொண்டிருக்கிறார் என்ற பொருள். அதற்கு மட்டுமே தான் அவர் வந்து மது அருந்துகின்ற ஒரு பழக்கமாக கொண்டிருந்தார். அதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயம். காரணம், கண்ணதாசன் சொல்லுவது என்னையுமே பல பேர் கேட்டிருக்காரு, அப்பா ரொம்ப குடிப்பாராங்க அப்படின்ட்டு. அப்பா அப்படி ஒரு போதையாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அப்பாவுடைய போதையே வித்தியாசமான ஒரு விஷயம், ரிவர்ஸ். முதல் அவள் வீட்டுக்குள்ள ரூம்ல போகும்போதே என்னையா வாயா அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேக்கு, என்னப்பா அப்படின்னா 2வது பேரு, வெறுமனை பார்த்துட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டாரு 3வது பேர். அப்படியே ரிவர்ஸ், பேசவே மாட்டார் பிடிக்குமா, ஏன்னா அவருடைய சிந்தனை அப்படி போயிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ இங்கே நிறைய இங்கே நாராயணசாமி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம்னா 60,000 குடும்பங்கள் வந்து புதுச்சேரியிலேருந்து இங்கே வந்து பிரான்ஸில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்னால புதுச்சேரிக்கும் அப்பாவுக்குமே ஒரு பெரிய தொடர்பு உண்டு. அது வந்து பாரதிதாசன் வாழ்ந்த பூமிங்கிறதுனால மட்டும் இல்லை, மதவிலக்கு இல்லாத ஒரு இடமாக ஒரு காலத்தில் இருந்த கட்டம் இருந்ததாக கூட இருக்கலாம். ஒரு தடவை வந்து அப்பா
காங்கிரஸ் சார்பாக எலெக்ஷனில் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து உனக்கு எந்த தொகுதி வேணும் அப்படின்னா பாண்டிச்சேரியில் நிற்கிறேன் அப்படின்னாரு. திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி அமைச்சர் கொண்டிருந்த நேரம் வந்து இப்போ கருணாநிதி அப்பாட்ட கேட்டால் எங்கேயா நிற்க போகிறேன்? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் அவனால் ஸ்டெடியாக நிற்க முடியாது அப்படின்னாரு கலைஞர். அந்த எலெக்ஷனில் வந்து அதுக்கப்புறம் அவர் நிற்க காரணம் மோகன் குமாரமங்கலங்கிற ஒரு நண்பருக்காக விட்டு கொடுத்து அந்த மோகன் குமாரமங்கலம் பின்னாடி மத்திய அமைச்சராக. இதை எதுக்காக சொல்கிறேன்னா, பணம் பதவி எதுக்குமே அப்பா வந்து ஆசைப்பட்டதில்லை. இப்போ நிறைய பேர் அப்பா பற்றி பேசியிருக்காங்க. இப்போ அந்த பாட்டு எழுதுகிற விஷயங்கள் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. அதை சொன்னால் அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பாடல் எழுதுவது என்பது இன்றைய காலகட்டத்தில் ஒரு எப்பவுமே ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சற்று சுலபமாக்கப்பட்டுள்ளது. எப்படின்னா, இசையமைப்பாளர் வந்து டியூனை போட்டு அந்த டியூனை ஒரு டேப்பில் பதிவு பண்ணி பாடலாசிரியருக்கு அனுப்பிடுவாங்க. பாடலாசிரியர் பாட்டு எழுதி ஒரு 10 நாள் கழிச்சு கொண்டாந்து கொடுத்து அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் போகும். ஆனால் அப்பா இருந்த காலகட்டத்தில் அப்படி கிடையாது. ஒரு கதாசிரியரும் வசனகர்த்தாவும் சேர்ந்து இயக்குனரும் சேர்ந்து அந்த கதையை உருவாக்கி அதுக்கு பாடல்களுக்கான சூழலை உருவாக்குவாங்க. அந்த சூழலை உருவாக்கிய பிறகு ஒரு கம்போசிங் வச்சு அதில் இசையமைப்பாளரும் கவிஞரையும் வரவேற்பாங்க. அங்கே இசையமைப்பாளர் அங்கேயே டியூன் போடணும், அந்த டியூன் வச்சு அங்கேயே வார்த்தை சொல்லணும். இது வந்து ஒரு திறமைக்கு விடப்பட்ட சவால் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எனக்கு வந்து ஒரு நிறைய படங்களுக்கு அப்பாவோட கூட நான் பாடல் எழுத போயிருக்கிறேன். அந்த கம்போசிங் அது பாட்டு எழுதுகிற வேகத்தெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பெரிய விஷயம், நம்மளும் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. ஆனால் நான் பாட்டு எழுதின முதல் பாட்டு வந்து வித்யாசாகர் இசையில் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அப்புறம் ரமணி பரத்வாஜ் இசையமைப்பாளருடைய இசையில் ஒரு பாட்டு எழுதினேன். அப்போ தான் தோணுச்சு, வார்த்தைகளை போட்டு நிரப்புவது அல்ல பாடல்கள். ஏன்னா ராஜஸ்தானுக்கு போகிறாங்க, ராஜஸ்தானில் ஒரு சுற்றி வந்துட்டு இருக்காங்க, அந்த சூழலுக்கு ஒரு பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி ரமணி பரத்வாஜ் மியூசிக்கில் ஒரு சீரியலுக்காக யோசிச்சு பார்த்து எழுதி கொடுத்துட்டே நல்லா இருந்துச்சுனாங்க. ஆனால் எனக்கு மனசு கேட்கல. அங்கேயும் பாலைக்கு அழகில்லையோ சொல்லடி பாலைக்கு அழகில்லையோ கண் போகும் தூரம் நின்றும் தங்கமணல் காட்சி கரை சேர்ந்த ஒட்டகங்கள் இளைப்பாறும் காட்சி அப்படின்னு ஒரு 4 வரி எழுதியிருந்தேன். பட் அப்பா அதுக்கப்புறம் தான் தெரியுது அப்பா எவ்வளோ சுலபமாக எழுதியிருக்கார். ஆனால் எவ்வளோ கஷ்டமான வார்த்தைகள் அப்படிங்கிறது இந்த அவன்தான் மனிதனுடைய எல்லா பாடல்களுக்கும் நான் கூட இருந்திருக்கேன். முதல் பாட்டு கம்போசிங் வரும்போது விசேஷம் டியூன் போட்டு அந்த அன்பு நடமாடும் கலைக்கூடமே சாங் கேட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அவர் விசேஷம் டியூன் போடும்போது தான பல்லவி அப்படியே சிலருக்கு பிடிச்சிட்டே இருந்தாரு. திருப்பி பாடிட்டே இருக்காரு விஸ்வநாத். அப்படியே இப்படி கை காட்டுறது எழுத போகிற அந்த இது வந்துச்சு. அப்படி கை காட்டுறது விஸ்வநாத் நிறுத்தினாரு. அன்பு நடமாடும் கலைக்கூடமே ஆசிய மழை மேகமே கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே கண்ணி தமிழ் மன்றமே 4 வரி அடுத்தடுத்து சொன்னார். திருப்பி விஸ்வநாத் அதை போட்டு பாடினோட அந்த இயக்குனர் வந்து இவர் ஏசி திருலோச்சனர் சொல்லப்பட்ட சூழல் ஹீரோவுக்கு அடிபட்டுருக்கு. அவனை வந்து வீல்சாரை வச்சு பாடிக்கிட்டே போறா அப்படின்னு இவர் திருலோச்சனர் கேட்டாரு, அது என்ன அன்பு நடமாடும் கலைக்கூடம் அப்படின்னாரு. இல்லை, ஹீரோவுக்கு அடிபட்டுருக்கு, சேர்ல வச்சு தள்ளிட்டு போறாங்க, அவங்க ஒன்னால நடக்க முடியாட்டி என்னடா நீ அன்பு நடமாடும் கலைக்கூடம்னு அந்த பெண் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி ஒரு வார்த்தைகளை போட்டிருக்கேன் அப்படின்னாரு. இது வந்து அப்பா விளக்கமாக சொன்னாலும் அது அந்த படத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, அதுக்கப்புறம் இன்னொரு பாடல் ஒன்று மனித நினைப்பது வந்து வாழ்வு நினைக்கிறது, இப்படி பாடல்கள் எல்லாமே ஒரு 3 நாளில் எழுதுனாங்க. இந்த ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா பாட்டை பற்றி சொல்லும்போது அதில் பல்லவி சொல்லிட்டாரு, சரணம் சொல்லிட்டு வர்றாரு. சரணத்தில் ஒரு சரணம், தங்கத்திலே செய்து வைத்த சிலையில் ஒன்று அதை போட்டுடைத்தால் உடைந்து பின்பு விலையும் உண்டு, என் வாழ்வும் பொற்சிலை தான் அறிவேன் கண்ணா, நான் என்னாலும் தங்கமென வாழ்வேன் கண்ணான்னு எழுதினார். திருலோச்சந்திரக்கு அது பிடிக்கல. இல்லை வேணாம், வேற வார்த்தைகள் சொல்லுங்க. உடனே அடுத்து பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டால், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் வீரை கேட்டால், நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பமாக உள்ளம் கேட்பேன்னு மாற்றி இமீடியட்டாக மாற்றி சொன்னார்.
இது எதுக்காக எல்லாருடைய கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுத்து அப்பா வந்து பாடல்கள் எழுதுவார். அதே மாதிரி ஒரு படத்தில் சிவாஜி வந்து அநாத ஆசிரமத்தில் இருந்து பாட்டு பாடுவார். அந்த பாடல்கள் சொல்லும்போது அந்த சூழலில் வந்து ஒரு தெய்வமகன் படம், தெய்வமகன் சொன்ன உடனே அப்பா என்ன பண்ணாரு, தாமரை உயரும் தண்ணீர் அளவு உள்ளத்தளவே உலக அளவு, காவிரி யாரு கரை புரண்டாலும் காக்கைக்கு தேவை மூக்களவுன்னு பதவி சொன்னார். நல்லா இருக்குனாங்க. சாமி எழுதி முடிச்சுட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் காஃபி கொடுத்துட்டு இருக்க பையன் வந்தோன்னு அப்பா கேட்குறாருல, பாட்டு பிடிச்சிருக்காடா அவனுக்கு? இல்லை, என்ன எனக்கு புரியல அப்படின்னு. அப்புறம் வேணா பாட்டை மாற்றிடுவோம் அப்படிங்கிறார் அப்பா. பாட்டை மாற்றுறதா எல்லாம் எழுதி முடிச்சாச்சு, அவனுக்கு புரியலங்கிறதா எதுக்கு மாற்றணும்னு சொன்னாங்க. அவனுக்கே புரியணும், அப்புறம் யாருக்கிட்ட புரிய போது? அவனுக்கு தான் பாட்டை எழுதுகிறோம், அவனுக்கே புரியணும்னா அதுக்கப்புறம் தான் கேட்டதும் குறிப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிற சாங் அந்த சூழலுக்காக திருப்பி எழுதப்பட்டது. சாதாரண சூழலில் சமயத்தில் வந்து நல்ல பாடல்கள் அமைஞ்சிடும். ஒரு படத்தில் வந்து அமைதியாக இருக்கும், தயவு செய்து அமைதியாக இருக்கும். ஒரு படத்தில் ஒரு பெண் அவளுடைய சம்பாதிக்கிற அந்த குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பேர், அவள் ஒரு தொடர்கதையின் படம். ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அண்ணன் வந்து ஒரு குடிகாரன், ஊதாரி. அண்ணனுக்கு வந்து எந்த விதமான வேலையும் கிடையாது. குடிச்சிட்டு வர அண்ணனே வெளியே போக சொல்லிடுறாங்க. இந்த சுச்சுவேஷனில் ஒரு பாட்டு, நார்மலான ஒரு சுச்சுவேஷனில் எப்படி வந்து பாட்டு எந்த மாதிரி வரும்னு